இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம பண்ண போறது 2 ம். விஷயம். ஒண்ணு வந்து வெஜிடபிள் ம். பராட்டா. ம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எலுமிச்சம்பழ இன்ஸ்டன்ட் பிக்கிள். ஓகே. இந்த இன்ஸ்டன்ட் பிக்கிளோட இது என்னது அப்படின்னா, அந்த ஜெஸ்ட்ன்னு சொல்றா இல்லையா? அந்த ஆமா. லெமன் தோல். தோல். அந்த தோலோட சேர்த்து நம்ம பண்ண போறோம். ம். அது இன்ஸ்டன்ட்டா இருக்கும். ஸோ ம். வெஜிடபிள் பராட்டா கொஞ்சம் காரமா இருக்கிறது, ம். மசாலாவோட இருக்கிறதுனால, அதுக்கு தொட்டுக்க இந்த லெமன் பிக்கிள் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சரி. இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பா. ஓகேவா? வெஜிடபிள் பராட்டா இன்ஸ்டன்ட் லெமன் பிக்கிள் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துடலாம் வாங்க. வெஜிடபிள் பராட்டா செய்ய தேவையான பொருட்கள்: பட்டாணி 1 கப், நறுக்கிய கேரட் 1/2 கப், நறுக்கிய பீன்ஸ் 1/2 கப், நறுக்கிய வெங்காயம் 1, கோதுமை மாவு 1 கப், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/4 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, இன்ஸ்டன்ட் லெமன் பிக்கிள் செய்ய தேவையான பொருட்கள்: எலுமிச்சம்பழம் 6 நம்பர், சர்க்கரை 1 குழிக்கரண்டி, வெந்தய பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன். மிக்ஸ்டு வெஜிடபிள் பராட்டா இன்ஸ்டன்ட் பிக்கிள் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ம். பட் என்னோட இந்த நார்மல் டைமை வந்து பகவத்கீதா கிளாஸஸ் எடுக்கிறது மூலமாகவும், பகவத்கீதா கத்துக்கிறது மூலமாகவும், பாகவதம் அப்புறம் லலிதா சகஸ்ரநாமம் அதெல்லாம் பாராயணம் பண்றது மூலமாகவும் ஐ ஜஸ்ட் ஸ்பெண்ட் மை டைம். அவ்வளோ. இப்போ என்ன பண்ண போறோம் சொல்லுங்க. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நல்ல புதுசா சாப் பண்ணி இருக்கிற இந்த ஆனியனை இதுல போட்டுட்டு சரி கொஞ்சம் வதக்கிக்கலாம். நல்ல பொடியா இருந்தா தான் நமக்கு வந்து ஸ்டஃப் பண்ணும்போது வெளியில ரொம்ப வராது இல்லையா? கரெக்ட். வெங்காயம் வந்து எந்த மாதிரி வதங்கணும்? டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி அதை வதங்கினா போறோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கிற பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் பட்டாணி, ஸோ இந்த 3ஐயும் வேக வச்சிருக்கிறோம். இட்லி தட்டுல வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை இதோட டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே இதோட சேர்த்துடலாம். பிளஸ் இந்த சொல்லியிருக்கிற அந்த மசாலாஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் இதோட நம்ம ஆட் பண்ணி உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சமையல்ல பேசிக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டா? பேசிக்கலா இன்ட்ரெஸ்டோட இந்த மாதிரி டிஃபரெண்டா ஏதாவது ட்ரை பண்றதுல நிறைய ட்ரை பண்ணி பாத்திருக்கீங்களா? ஆமா, எல்லாமே ட்ரெடிஷனல் ரெசிபிஸ் தான். நாங்க ஏன்னா ஆர்ட்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும்போது பகவானுக்கு நைவேத்தியம் பண்றது, சுவாமிக்கு இது பண்ற நைவேத்தியம் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் கத்துட்டேன். இப்ப வெங்காயம் வதங்கிடுத்து ஸோ நம்ம இந்த வச்சுட்டு இருக்கிற பாயில் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் இதுல ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அதுக்கு தேவையான உப்பு மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஓகே. இப்போ என்ன போடுறோம்? இப்போ உப்பு முதல்ல போட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து ரெட் சில்லி பவுடர். ஓகே. இது ஆட்ல பண்ணினதுனால கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி இருக்குன்னு பார்த்துக்க வேண்டாம். அது காரம் அவளுக்கு தேவையான அளவுக்கு. சில பேருக்கு காரம் கொஞ்சம் நன்னா வேண்டி இருக்கும், வேணும்னா போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்டஃப் பரோட்டா அப்படிங்கிறதுனால காரம் கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் கம்மி ஆயிடும். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, வரமிளகா பொடி சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறமா கடைசியில அதை போட்டு நம்ம இறக்கின்றலாம். கரம் மசாலா ஏன்னா இப்பவே போட்டோம்னா பர்ன் ஸ்மெல். இப்ப தனியா பொடி நம்ம இப்ப சேர்க்க போறோமா? இல்ல, கொஞ்சம் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் இந்த ரெட் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும். ஸ்மெல்லுக்கு வேணாலும் நம்ம நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதுல. ஓகே. இதுல வேணும்னா நம்ம உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு பராட்டான்னு தனியா பண்றோம், சோ அது வேண்டாம் அப்படிங்கறதுனால இது வந்து வெஜிடபிள் பராட்டா. ஓகே ஓகே. என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம். ஏன்னா கண்டிப்பா ஈவன் முட்டைக்கோஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். சில பேர் போட்டு காலிஃப்ளவரும் நல்லா பொடியா கட் பண்ணிட்டு நம்ம இதே மாதிரி ஆவியில வேக வச்சு அதுவும் மேஷ் பண்ணி நம்ம செஞ்சிரும். சோ இப்போ கொஞ்சம் இதுவா எடுத்து பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். ஆமா, பன்னீர் இது கிரேட் பண்ணி போட்டுறலாம் அதுவும் கூட. சரி, இப்போ வந்து நம்ம மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். தனியா, கரம் மசாலா. ஓகே. இது கரம் மசாலா போடணுங்கிறது இல்ல, குழந்தைகளுக்கு கரம் மசாலா போட்டா பிடிக்கும், அதனால கொஞ்சோண்டு ஆம்ச்சூர் பவுடர். ஏன்னா இதுல நம்ம டொமேட்டோ சேர்க்கல, அதனால கொஞ்சோண்டு ஆம்ச்சூர் பவுடர். ஓகே. அது லைட்டா அது கொஞ்சம் புளிப்புக்காக. வேணும்னா நம்ம அது இல்லைன்னா லெமன் இருந்ததுன்னா அது ஒரு லெமனையும் போட்டுக்கலாம் இல்லையா? சம்டைம்ஸ் இந்த சாகியா எடுத்துனாக்க பரோட்டா பண்றதுக்கு வராது, அதனால we use this ஆம்ச்சூர் பவுடர் போடலாம்.
நல்ல சூடோட மசிச்சாதான் நல்லா மசிக்கும். இல்லாட்டா சப்பாத்தி பண்ணும்போது காய்கறி எல்லாம் வெளியிலேயே வந்துட்டு இருக்கும். ஓகே, போதுமா மசிச்சு? ஆமா. எப்ப ரெடி ஆயிடுது நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுது. இதை நம்ம ஆஃப் பண்ணிடுறோம், கொஞ்சம் ஆறட்டும். ஆல்ரெடி மாவும் நம்ம வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. அது அதோட டீடைல்ஸும் சொல்லிடுங்க. மாவுல என்ன போட்டிருக்கோங்கிறத. நார்மலா மாவுல உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நார்மலா நம்ம சப்பாத்தி பண்ற அதே மாதிரி. அதாவது உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சிருக்கோம், மேலாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுது. அது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து பராட்டா பண்ண ஆரம்பிக்கலாம். இது நார்மல் சப்பாத்தி மாதிரி இல்லாம கொஞ்சம் மாவு கொஞ்சம் கனமா எடுத்துக்கணும். நம்ம அந்த எந்த உருண்டை எடுத்துக்கிறோமோ அதை விட கொஞ்சம் ஒரு சுத்து கொஞ்சம் கூட எடுத்துக்கணும் இல்லையா? ஆமா. இது நார்மலா நம்ம கொழக்கட்டை எல்லாம் பண்றோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ போட்டுடலாமா? இப்போ இதுக்கு நம்ம என்ன தொட்டு சாப்பிட போறோம்? இதோட ஒரு ஃபேவரேட் வந்து என்னுடைய நெய்பர் மாமி கீதா பத்மநாபன். அவ வந்து ஒரு ரெசிபி எனக்கு சொன்னா. சோ அததான் இங்க நான் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு. அதுவும் இது தொட்டுக்கிறதுக்கு. அதுக்கு என்னன்னா எண்ணெயோ இல்லாட்டா நம்ம யூசுவலா ஊறுகானாலே அது வந்து கண்டிப்பா இது இருக்கும், நிறைய எண்ணெய் இருக்கும். பட் எண்ணெயோ இல்லாட்டா வினிகர், கடையில வாங்கினா வினிகர் போட்டிருப்பா. ஸோ அது ரெண்டுமே யூஸ் பண்ணாம சிம்பிளா இன்ஸ்டன்டா பண்ற மாதிரி நம்ம ஒரு லெமன் பீக்கும் இதோட சேர்த்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, அது எப்படி ஃபுல்லா அந்த லெமன் ஜூஸோட நம்ம பண்ண போறோமா, இல்லைன்னா வந்து கொஞ்சமா எடுத்துக்கு? ஆக்சுவலி இப்போ நாங்க சொல்ல போறது வந்து இந்த இடத்துல நம்ம 6 லெமன் எடுத்துக்க போறோம். அந்த 6 லெமனை கட் பண்ணிட்டு ஒரு லெமனை கட் பண்ணி ஹாஃப் ஜூஸை நம்ம எடுத்து வச்சிடுறோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத வித் தோலோட. ஸோ ஏன்னா இப்போ அந்த தோல்ல தான் நம்மளுக்கு நிறைய சத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ நிறைய நம்ம பார்க்க வரோம். ஸோ அதனால அந்த தோலோட சேர்த்து தான் இப்போ இந்த இன்ஸ்டன்ட் லெமன் பிக்கிள் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெமனை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டு அதோடைய உப்பு, உப்பு, அதுக்கப்புறம் காரப்பொடி, மஞ்சப்பொடி, பெருங்காயம், வெந்தயப்பொடி, இந்த 6 லெமனுக்கு வந்து 60 கிராம் சுகர் கரெக்டா இருக்கும். ஆமா. ஸோ 60 கிராம் ஐயோ எனக்கு மெஷர்மெண்ட் பண்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு குழிக்கரண்டி, நம்ம சாம்பார்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, குழிக்கரண்டி சொல்லி. ஸோ இந்த குழிக்கரண்டியை எடுத்துட்டு அதுல சுகர் எடுத்துட்டா போறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில அரைச்சாச்சு அப்படின்னாலே இன்ஸ்டன்ட் பீக்கிள் ரெடி. ஓகே, இப்போ நம்மளுடைய பராட்டாவும் ரெடி. மிக்ஸ்டு வெஜிடபிள் பராட்டா ரெடி. நம்ம வந்து இன்ஸ்டன்ட் பிக்கிள் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் இல்லையா? சொல்லிடுங்க. இன்ஸ்டன்ட்னா இட் இஸ் ஆஸ் இன்ஸ்டன்ட் as எப்படி சொல்ற மாதிரி தான். ஸோ லெமன் நம்ம 6 லெமன் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த லெமனை 2 ஹாஃபா கட் பண்ணிட்டு இந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதுல இருக்கிற ஜூஸை நம்ம, அதாவது 3/4 ஆஃப் த ஜூஸை நம்ம எடுத்து புழிஞ்சு தனியா எடுத்து வச்சுட்டு பாக்கி இருக்கிறது இந்த இது. ஸோ இதை வந்து நம்ம இந்த இதில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதா, அதாவது மிக்சியில போட்டா அரைக்கிற மாதிரி, திரிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கோர்ஸா வரணும் நமக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கணும். ஸோ நறுக்கி வச்சதுக்கு அப்புறம் மிக்சியில இது, அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா சுகர். இந்த 6 லெமனுக்கு வந்து 60 கிராம்ஸ் ஆஃப் சுகர். 60 கிராம்ஸ் இன் தி சென்ஸ் நம்ம ஒரு குழம்பு கரண்டி நம்ம எடுத்துக்கலாம். அதை அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தய பொடி, அதுக்கப்புறமா பெருங்காயம், காரப்பொடி, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட வேண்டியது. அவ்வளவுதான். ஆமா. சோ இது ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து மாமியே, என்னோட நெய்பர் மாமி கீதா பத்மநாபன் அப்படிங்கிறவா, அவளே கண்டுபிடிச்சு அவளே ஒரு பண்ணின ஒரு ரெசிபி. இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, நம்ம இந்த யூசுவலா லெமன்னா நம்மளுக்கு நிறைய லெமன் ஊறுகானா எண்ணெய் ஜாஸ்தி இருக்கும், இதுல எண்ணெயே இருக்காது. அண்ட் மோரோவர் இந்த தோலையும் சேர்த்து நம்ம சாப்பிடுறோம். ஆமா, அது ஃப்ரெஷ் தோல் சாப்பிடுறது, அந்த ஜஸ்ட் நம்ம நிறைய, அதனால நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றா. சோ அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். சோ அதுதான் அந்த மாமியே ஜெயா டிவி நேயர்களுக்காகவும் இங்க இருக்கிறவாளுக்கும் மாமியே அவளோட கையில பண்ணி கொடுத்திருக்கா. சோ அதை நம்ம, அது ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு, அதையும் சொல்லணும் இல்லையா? இந்த பராட்டாவோட நீங்க சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். தனியா டேஸ்ட் பண்ணாலே அவ்வளோ நல்லா இருக்கு. அதுல அந்த ஸ்வீட், அந்த காரம் எல்லாம் சேர்ந்து கலந்து வரும்போது ரொம்ப நல்லா, அந்த கசப்பும் கூட ஒரு டேஸ்ட். ஆமா, சில பேருக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த ஜூஸை நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கோம், இதை நீங்க வேற ஜூஸோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட் இதுக்கு தான் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணுங்கிறது இல்ல. இதுல நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா கொஞ்சோண்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஆமா. ஓகே, சூப்பர். ரொம்ப ரொம்ப. சோ நம்மளுடைய இன்ஸ்டன்ட் லெமன் ஊறுகாய் அதுவும் வந்து ரெடி ஆயிடுது.